கருணையும் நிதியும் ஒன்றாக சேரும் போதெல்லாம் தமிழர் தலை நிமிர்ந்தனர். தமிழ்நாடு வளம் பெற்றது என்பதை நாடறியும். இம்மாமன்ற உறுப்பினர்களும் அதை வழிமொழிவார்கள் என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வழிகாட்டியாக அமைந்தவை பேரறிஞர் அண்ணாவின் சொல்லோவியம்தான். நிதியமைச்சராகவும் பொறுப்பு வகித்த பேரறிஞர் அண்ணா 1967-68 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது இந்த வரவு செலவு திட்டத்தில் 3.5 கோடி மக்களுடைய வாழ்வும் தாழ்வும் இந்த 64 பக்கங்களில் அடங்கியிருக்கின்றன. நம்முடைய இதயம் அதிலே கலக்கப்பட்டிருக்கிறது. நம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் லட்சியங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அறிஞர் அண்ணாவின் அறிவுரைகளை தாங்கியே இந்த வரவு செலவு திட்டத்தை வெறும் புள்ளி விவர குவியலாக இல்லாமல் கடைக்கோடி தமிழரின் எண்ணங்களின் அணிவகுப்பாக மாற்றிட முயன்றிருக்கிறோம். மேலும் பல்வேறு எதிர்பாரா நெருக்கடிகளுக்கு இடையே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்த வேண்டிய சூழலில் நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆழிசூழ் தமிழ்நில பரப்பிற்குள் அழையா விருந்தினர் போல் அவ்வப்போது வருகை புரிந்து இன்னல்கள் பல கொடுத்திடும் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம், கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு மறந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் ஒன்றிய அரசு மறுபுறம். இதற்கிடையே தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல உதவும் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வேண்டிய தேவை எழும்போதெல்லாம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழிகாட்டுதல் மட்டுமே கலங்கரை விளக்கமாக எங்களுக்கு அமைந்துள்ளன. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் தமிழ் கனவு உண்டு. வானவில்லின் வண்ணங்களைப் போன்று 7 முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ் கனவு அது. 1. சமூக நீதி. 2. கடைக்கோடி தமிழர் நலன். 3. உலகை வெல்லும் இளைய தமிழகம். 4. அறிவுசார் பொருளாதாரம். 5. மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை. 6. பசுமை வழி பயணம். 7. தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். இந்த 7 இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் ஒற்றுமை, அரசியல் நேர்மை, குடிமக்கள் உரிமை, வணிக சிறப்பு, சமய நல்லிணக்கம், பசிப்பினி ஒழிப்பு மற்றும் பெண்ணியம் உள்ளிட்ட சமூக சிந்தனைகள், பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் தமிழின் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவை 25 இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் அவற்றை மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லவும், சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் படைப்புகளை பெற்று தமிழில் பல புதிய படைப்புகளை உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை 2வது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தியது. இதில் 40 நாடுகளில் இருந்து 75க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் மற்றும் இலக்கிய முகவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தமிழ் படைப்புகளை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்க 483 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட மொத்தம் 752 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. கடந்த 2 நூற்றாண்டுகளில் பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்களை விட 2 மடங்கு தமிழ் நூல்களை தற்போது 2 ஆண்டுகளில் மொழிபெயர்த்திட இவ்வரசு முன்மொழிச்சி எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழின் மிகச்சிறந்த நூல்களை உலகின் தலைசிறந்த 100 பல்கலைக்கழகங்களிலும் புகழ்பெற்ற நூலகங்களிலும் இடம்பெறச் செய்ய இவ்வாண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும். தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவிடச் செய்யும் இம்முயற்சிக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும்.